இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்த ஒன்று என்றும் பாகிஸ்தானுடன் வர்த்தக ஒப்பந்தத்திற்கு தான் முனைந்திருப்பதாகவும் அவர் கூறியது இந்திய அரசாங்கத்தை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் அமெரிக்காவில் நிறுத்தப்பட்டது என ட்ரம்ப் 30 முறை பல்வேறு இடங்களில் கூறினார். இதை மறுத்து ட்ரம்பால் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தப்படவில்லை என்று நாடாளுமன்றத்தில் மோடி சொன்னதுதான் அவரது கோபத்துக்கு காரணமா? எதனால் வரியை உயர்த்த போவதாக சொன்னார் டொனால்ட் ட்ரம்ப். பார்ப்போம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சில மாதங்களுக்கு முன்பு பல நாடுகள் மீது வரிகளை அறிவித்திருந்தார். ஆனால் பேச்சுவார்த்தைக்கு அனுமதிக்க அதை நிறுத்தி வைத்தார். ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ஆனதிலிருந்தே பல அதிரடி முடிவுகளை எடுத்து வருகிறார். அதிபரானதிலிருந்தே இந்தியா மீது வன்மத்தை செலுத்தி வருகிறார். ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் தொழிற்சாலை தொடங்கக்கூடாது, கூகுள் நிறுவனம் இந்தியர்களை பணி அமர்த்துவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று பல நிபந்தனைகளை கூறி வந்தார். இந்தியர்களின் விசா விவகாரத்திலும் இதே பாணியை தான் அவர் கடைபிடித்தார். தற்போது இந்தியா மீது விதிக்கப்பட்டிருக்கும் வரிக்கு ட்ரம்ப் கூறும் காரணம் என்னவென்றால், இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் வர்த்தக சமன்பாடு இல்லை. அதாவது இந்தியா அமெரிக்காவுக்கு 7.26 லட்சம் கோடிக்கு ஏற்றுமதி செய்கிறது. ஆனால் இறக்குமதி 3.83 கோடிக்கு தான் நடக்கிறது. அதன் சமநிலையை உறுதிப்படுத்த வேண்டும். அமெரிக்காவில் இருந்து கோதுமை, சோயா, எண்ணெய், பால் பொருட்கள் அதிக அளவில் இந்தியா வாங்க வேண்டும் என்று ட்ரம்ப் கூறுகிறார். இந்தியா எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு கடுமையான வர்த்தக தடைகளை கொண்டுள்ளது. அவர்கள் எப்போதும் தங்கள் ராணுவ உபகரணங்களில் பெரும் பகுதியை ரஷ்யாவிடமிருந்தே வாங்குகின்றனர். இந்தியாவுடன் அமெரிக்கா மிக குறைந்த அளவிலேயே வர்த்தகம் செய்து வருகிறது. ஏனெனில் இந்தியாவில் விதிக்கப்படும் வரிகள் உலகிலேயே மிக அதிகமாக உள்ளன. இந்தியா, ரஷ்யா இரண்டு நாடுகளின் பொருளாதாரமும் இறந்து போய்விட்டது. ரஷ்யாவுடன் சேர்ந்து இந்தியா என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மீது பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் மறைமுக காரணமாக சொல்வது இந்தியா பாகிஸ்தான் போரை தான் நிறுத்தியதாக கூறி வந்தார். ஆனால் அதை மறுத்து நாடாளுமன்றத்தில் மோடி கூறியது அவரை கோபமூட்டி இந்த வரி விதிக்க காரணமாய் அமைந்திருக்கும் என்று கூறுகின்றனர். அவர் சொல்லும் விஷயங்களை இந்தியாவில் நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது என்கின்றனர் பொருளாதார வல்லுநர்கள். அமெரிக்காவிலிருந்து கோதுமை, சோயா, எண்ணெய், பால் பொருட்கள் அதிக அளவில் இந்தியா வாங்கினால் இந்திய விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று இந்தியா ஒப்புக்கொள்ளவில்லை. இது தொடர்பாக 40 முறை பேச்சுவார்த்தை சுற்றுகள் நடந்து தோல்வியில் முடிந்ததாக சொல்லப்படுகிறது. இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய், ராணுவ உபகரணங்கள் வாங்க காரணம் சர்வதேச சந்தையில் இருக்கும் விலையை விட மிக குறைவு என்று கூறப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டது. இதற்கு அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகள் விதித்தன. இது ரஷ்யாவின் பொருளாதாரத்தில் பின்னடைவை ஏற்படுத்தியது. இதையடுத்து ரஷ்யா தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெய் விற்பனை செய்து பொருளாதாரத்தை சீரமைக்கும் நடவடிக்கையில் இறங்கியது. ட்ரம்ப் விதிக்கும் வரியால் இந்தியாவுக்கு ஏற்படும் பாதிப்பு என்ன? 2024-25 நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உற்பத்தி 37 லட்சம் கோடி. இந்தியா ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் அமெரிக்கா தான் முதலிடம். அந்த நாட்டுக்கு சுமார் 7.26 கோடிக்கு ஏற்றுமதி செய்கிறது இந்தியா. இது இந்தியாவின் மொத்த உற்பத்தியில் 19%. இந்தியாவின் ஏற்றுமதியில் 1/5 ஒரு பகுதி இது. சீனா, வியட்நாம், இந்தோனேசியா, ஜப்பான், தென்கொரியா என பல நாடுகளுக்கும் பலவிதமாக வரியை விதிக்கிறார் ட்ரம்ப். இந்தியாவுக்கு 25% வரி விதிக்கிறார். அதாவது இந்தியாவிலிருந்து ஒரு பொருள் 1000 ரூபாய்க்கு அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படுவது என்று வைத்துக் கொள்வோம். 25% வரி விதிக்கப்பட்டால் 1000 ரூபாய் பொருள் வரியுடன் சேர்த்து 1250 ரூபாய்க்கு அங்கு விற்கப்படும். இதனை வாங்க அமெரிக்கர்கள் விரும்ப மாட்டார்கள். பெட்ரோலிய பொருட்கள், ரெடிமேட் ஆடைகள், நகை ஆபரணங்கள், மருந்துகள், பிளாஸ்டிக் பொருட்கள் என்று பல லட்சம் கோடி ரூபாய்க்கு இந்திய பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த வரி விதிப்பு வந்தால் அந்த பொருட்களின் விலை அதிகமாவதுடன் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான ஜிஎஸ்டி வரியில் பின்னடைவு ஏற்படுவதோடு இந்திய பொருளாதாரத்திலும் வளர்ச்சியிலும் பாதிப்பை ஏற்படுத்தும். வேலை வாய்ப்பு பாதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் மீண்டும் அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக ட்ரம்ப் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். ரஷ்யாவில் எத்தனை உக்ரைனியர்கள் கொல்லப்படுகிறார்கள், இது குறித்து இந்தியாவுக்கு எந்த கவலையும் இல்லை. ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா எண்ணெயை வாங்குவது மட்டுமின்றி அதை வெளிச்சந்தையிலும் விற்கிறது என்று கூறிவிட்டு இந்தியா மீதான இறக்குமதி வரியை கணிசமாக உயர்த்துவேன் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். இந்தியாவை விமர்சிக்கும் நாடுகளே ரஷ்யாவுடன் வர்த்தக உறவில் ஈடுபட்டுள்ளன என்ற ட்ரம்பின் அறிக்கைக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பதிலடி கொடுத்துள்ளது. பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசும் ஆலோசனையில் இது குறித்து ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இது பற்றி கூறும்போது இந்திய பொருளாதாரம் செயலிழந்து விட்டது என்பது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை தவிர நம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் நிறுத்தத்தை நான் தான் செய்தேன் என்று ட்ரம்ப் 30 முறை கூறியுள்ளார். அதானி என்ற ஒற்றை நபருக்காக மட்டுமே பிரதமர் மோடி பணியாற்றுகிறார் என்று கடுமையாக அவர் விமர்சித்துள்ளார். அமெரிக்காவால் விதிக்கப்படும் இந்த வரி 7ஆம் தேதிக்கு நடைமுறைக்கு வரும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். மோடியை தனது நண்பன் என்று அடிக்கடி பொதுவெளியில் கூறி வருகிறார் டொனால்ட் ட்ரம்ப். இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்குமான சுமூகமான வெளியுறவு கொள்கையால் இந்த வரி விதிப்பில் ஒரு சுமூகமான தீர்வு ஏற்படும் என்று நம்புவோம்.